ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, Node.js வச்சு எப்படி வந்து ஒரு JWT ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸும் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் நான் சொன்ன மாரி இப்போ வந்து நம்ம ஒரு JWT ஆத்தென்டிகேஷன் அதாவது JSON வெப் டோக்கன் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கொஞ்சம் அதாவது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு Node.js ப்ராஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ரவுட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம JWTனா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ JWT அப்படின்றது JSON வெப் டோக்கன். லைக் இது வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு வெரிஃபிகேஷன் ஆத்தென்டிகேஷனை வெரிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? லைக் இப்போ இந்த இமேஜில் தெரியுற மாதிரி தான். லைக் ப்ரௌசர் வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற குரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ் எந்த ப்ரௌசர் ஆனாலும் இருக்கலாம். அண்ட் சர்வர் அப்படின்றது நம்ம எந்த ஒரு இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ அதோட ஒரு ஒரு ஆப், வெப் ஆப்போ, ஒரு வெப்சைட் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதோட இதுதான் சர்வர் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நம்ம லாகின் யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து சர்வருக்கு சென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ சர்வருக்கு சென்ட் ஆன உடனே, சர்வர் என்ன பண்ணும்னா, அந்த இடத்துல வந்து லாகின் டீட்டெயில்ஸை செக் பண்ணிட்டு நமக்கு ஒரு டோக்கனை சென்ட் பண்ணும் திருப்பி. ஓகேவா? சர்வர்லேருந்து ப்ரௌசர் அதாவது நமக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த டோக்கன் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஒரு அ வெப்சைட்ல உள்ள கன்டென்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ Instagram, Facebookலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லாகின் பண்ணாம மத்த அதாவது நம்ம இது ரிலேட்டடான மத்த இதெல்லாமே பார்க்க முடியாது. ஓகேவா? கன்டென்ட் எல்லாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த ஆத்தரைஸ் டோக்கன் JWT வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது நம்ம தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட். ஓகேவா? லைக் இந்த சர்வரில் ஆல்ரெடி உங்களுக்கு டேட்டா இருக்குது. ஸோ இதனால டோக்கன் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அண்ட் அந்த டோக்கன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த சர்வரில் உள்ள டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அண்ட் இந்த டோக்கன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த சர்வரில் இருந்து எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் வாங்க முடியும். நம்மள்ட்ட டோக்கன் இல்லை அப்படின்னா, அது சிம்பிளி என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு எந்த ஒரு இதையுமே வந்து டேட்டாவையுமே கொடுக்காது சர்வர். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். செக் த JWT சிக்னேச்சர் சீக்ரெட்டு. அப்புறம் வந்து என்ன பண்ணுன்னா, யூசருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து கிளையண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு JWT ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு JWT வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே கெட் ப்ராடக்ட் லைக் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? ஒரு 3 டேட்டா வந்து ப்ராடக்ட்டில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சும்மா ஒரு கெட் ரவுட். ஓகேவா? ஸோ கெட் ரவுட் தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ npx nodemon index. ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 5000ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெட் ப்ராடக்ட்டோட ரூட் வந்து ஸ்லாஷ் ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ கெட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான். அதாவது லைக் எப்படி அப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம வந்து போஸ்ட்மேன் தண்டர் கிளையண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து கெட் பண்ண முடியுது. கரெக்டா? இன்கேஸ் லைக் இது வந்து ஒரு காமர்ஸ் ஆப்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? ஒரு காமர்ஸோட லைக் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு காமர்ஸோட ஒரு சர்வர் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி லைக் இப்போ Amazonனோட ஒரு ரவுட் தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம டைரக்ட்டா இந்த மாதிரி போஸ்ட்மேன்லேயே போட்டு எடுத்துடலாம் இல்லையா? ஓகேவா? லைக் இந்த மாதிரி போட்ட உடனே Amazonல உள்ள டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த JSON வெப் டோக்கன் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? லைக் இப்போ நம்மள்ட்ட டோக்கன் கிடையாது. பட் ஆக்சஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நான் அந்த இடத்துல JSON வெப் டோக்கன் ஆத்தென்டிகேஷன் பண்ணலை. ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி வெறும் இது பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப யார் வேணாலும் என்னோட
ஏபிஐ ரவுட்ல உள்ள ப்ராடக்ட் டேட்டாஸ் எல்லாமே வந்து நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, லைக் ஒன்ஸ் நம்மள்ட்ட டோக்கன் இருந்தா மட்டும் தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ற மாரி பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைக் நான் முன்னாடியே சொன்ன மாரி ஜஸ்ட் ஒரு ஜேடபிள்யூடி தான் இங்க பண்ண போறோம். ஓகேவா? வெறும் டோக்கன் எப்படி ஜெனரேட் பண்றது அண்ட் டோக்கன வச்சு எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு தான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து ஒரு யூசரோட ஆத்தென்டிகேஷன் வச்சு எப்படி நம்ம ஒரு அத்தென்டிகேஷன் பேசிஸ்ல வந்து இது பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ஜேடபிள்யூடி அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் இதில வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, சொன்ன மாரி தான் ஆப் டாட் போஸ்ட் ஓகேவா? ஒரு போஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு, அண்ட் இதில வந்து நான் ஒரு ரவுட் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ரவுட்ல நான் என்ன பண்றேன்னா, இப்போதைக்கு லாகின் அப்படின்றதே வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இந்த லாகின்ல ஒரு ஆ ஃபங்ஷன் வந்து இதாகும் இல்லையா? ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்பயும் போல இருக்குது. அண்ட் இத நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? அண்ட் இதில நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதில வந்து நம்ம ஒரு நேம் ஓகேவா? நம்ம அதாவது லாகின் பண்றதுக்கு எடுப்போம் இல்லையா? யூசர் நேம், பாஸ்வேர்டு. அத நம்ம கெட் பண்ணோம். கான்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இதில வந்து யூசர் நேம் ஓகேவா? யூசர் நேம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் டாட் பாடி அப்டின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? இதில வந்து நம்ம எல்லாத்தையுமே கெட் பண்ணிக்கலாம். என்னென்ன நேம் ஆர் டீட்டெயில்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து இதில கெட் பண்ணிக்கலாம். அந்த இதில சர்வர் ரெக்வெஸ்ட்ல வரதில. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இதில வந்து நம்ம சாரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப நேம் எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நேம்ல வந்து நம்ம ஒரு ஜேடபிள்யூடி சைன் ஓகேவா? ஒரு டோக்கன் ஜெனரேட் பண்றதுக்கு சைன் அப்டி சொல்லுவாங்க. லைக் இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். இங்க கிரியேட் ஜேடபிள்யூடி வித் சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சீக்ரெட் கீ மூலியமா நம்மளோட ஒரு ஏதாவது ஒரு டேட்டா யூசரோட ஏதாவது ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டு, நம்ம அந்த சீக்ரெட் கீயோட கம்பைன் பண்ணி லைக் இந்த இது வந்து எப்படின்னா, பாஸ்வேர்ட் வந்து டீக்ரிப்ட் பண்ணுவாங்கல்ல. அதே மாரி தான் இதில வந்து பண்றது. ஓகேவா? இந்த சீக்ரெட் கீக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இஎன்வில ஜேடபிள்யூடி சீக்ரெட் கீன்னு ஒண்ணு எழுதியிருக்கேன். ஓகேவா? இதில வந்து ரேண்டமா ஒரு இது. ஓகேவா? இது வந்து நமக்கு ஒண்ணும் இது இல்ல. லைக் நம்மளா ஏதாவது ஒரு ரேண்டம் டிஜிட்ல எழுத வேண்டியதுதான். ஆல்ஃபாபெட்ஸ் ஆர் நம்பர்ஸ் எதுவா வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? நான் வந்து சும்மா ஒரு ரேண்டமா ஒரு இது எழுதிக்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் இப்போ நம்ம எடுக்கணும். ஓகேவா? இந்த யூசர் நேமையும் ஜேடபிள்யூடியே இது பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜேடபிள்யூடிய இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதுக்கு ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து 2 தேவைப்படும். ஓகேவா? என்ன அப்டின்னா, ஜேடபிள்யூடி என்பிஎம்னு போட்டீங்கன்னா, ஜேசன் வெப் டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். ஓகேவா? இந்த பேக்கேஜ் தான். அண்ட் இத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அண்ட் நீங்க வந்து இத டாக்குமெண்ட்ட கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இத எப்படி யூஸ் பண்றது? என்னலாம் பண்ணலாம்? அப்படின்றதுக்கு. ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைப்படும் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா, டாட் இஎன்வி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஓகேவா? இந்த டாட் இஎன்வி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள்ட்ட இஎன்வி ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த இஎன்வி ஃபைல வந்து கான்ஃபிகர் பண்ணி அத வந்து நம்மளோட ஃபைல்ல வந்து யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, நம்ம டாட் இஎன்வி இந்த இங்க குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ரெக்வயர்ல டாட் இஎன்வின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஓகேவா? இது இல்ல அப்படின்னா, நம்மளால இஎன்வி ஃபைல வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்காக நான் அத குடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பழையபடி இது பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அத இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? கான்ஸ்ட் ம் இதில வந்து ஜேடபிள்யூடி ஓகேவா? கான்ஸ்ட் ஜேடபிள்யூடில ரெக்வயர் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜேசன் வெப் டோக்கன் அப்படின்றதையும் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஜேடபிள்யூடி அப்படின்றதுல நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேடபிள்யூடி ஃபர்ஸ்ட் வந்து நான் டோக்கன் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன். ஓகேவா? கான்ஸ்ட் டோக்கன் ஓகேவா? அண்ட் இதில வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜேடபிள்யூடி டாட் வச்ச உடனே சைன் ஓகேவா?
சைன் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அண்ட் இந்த சைன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல தான் நம்மளோட அந்த சீக்ரெட் கீ அண்ட் நம்ம எந்த இது எடுக்க போறோமோ அது. ஓகேவா? ஸோ இதுல நான் யூசர் நேம் தான் குடுக்க போறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நான் வந்து யூசர் நேம் தான் இங்க குடுக்க போறேன். லைக் நீங்க வந்து எது வேணா குடுத்துக்கலாம். லைக் நம்ம இந்த இடத்துல கெட் பண்றோம் இல்லையா? ரெக்வெஸ்டட் பாடியில அதாவது சர்வர்ல நம்ம கெட் பண்ற போஸ்ட் மெத்தட்ல கெட் பண்ற ஏதாவது ஒரு யூசரோட இது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன குடுக்கணும்னா, நம்ம இங்க ENVல கிரியேட் பண்ண அந்த JWTயோட சீக்ரெட் கீ. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு வந்து ப்ராசஸ் டாட் ENV டாட் JWT சீக்ரெட் கீயா? ஓகே. ஸோ பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்ப வந்து நம்ம JWTய சைன் பண்ணியாச்சு. ஓகேவா? அதாவது இப்ப நம்ம யூசர் நேம் அண்ட் JWT அந்த சீக்ரெட் கீயோட சேர்ந்து ஒரு டோக்கன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இத வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன்னா, ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட்ல அ டோக்கன் ஓகேவா? டோக்கன் அப்படின்றதுல நான் என்ன பண்றேன்னா, டோக்கன குடுத்துர்றேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் கோட் ஓகேவா? ஸ்டேட்டஸ் கோட் இது வந்து 200 அப்படின்றத குடுத்துர்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ லைக் இப்ப என்ன அப்படின்னா, நான் சும்மா ஜென்ரலா ஒரு இதுவுமே வந்து நான் லாகின்ல வந்து சும்மா நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? எல்லாமே வந்து நான் இப்போதைக்கு சிம்பிளா தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் எப்படி வச்சு ஃபுல்லாவே JWT பண்றது அப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம JWT கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அத வந்து ஆத்தென்டிகேஷனோட நம்ம அட்டாச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் இத மட்டும் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு சிம்பிளா யூசர் நேம்னு சொல்லி எந்த ஒரு நேம் வந்தாலும், அத சைன் பண்ணி நமக்கு ஒரு டோக்கன் குடுக்கும். அண்ட் அந்த டோக்கன இது பண்ணி நமக்கு இங்க இது பண்ணும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இந்த இது எழுதியாச்சு. லாகின் எழுதியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்ப இத நம்ம புரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்ப லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் டோக்கன வந்து ஜெனரேட் பண்ணிருவேன். அந்த அந்த ஜெனரேட் பண்ணத இங்க இது பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த லாகின் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு நியூ ரெக்வெஸ்ட் ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல வந்து நான் வந்து ஒரு நேம் ஓகேவா? யூசர் நேம் அப்படின்றத போடுறேன். டோக்கன் ஜெனரேட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ லாகின்ல போஸ்ட் மெத்தடு நெக்ஸ்ட் பாடியில வந்து நம்ம யூசர் நேம் அப்படின்ற பாராமீட்டர் குடுக்கணும் இல்லையா? ஸோ யூசர் நேம் அப்படின்றதுல நான் என்ன சொல்றேன்னா, ஆ விஜய் அப்படின்றத குடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப யூசர் நேம்ல இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து போஸ்ட் மெத்தட்ல வெறும் யூசர் நேம் மட்டும் தான் குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ யூசர் நேம் வந்து விஜய் அப்படின்றத குடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும்னா, அந்த யூசர் நேம் விஜயோட சேர்த்து இந்த இடத்துல வந்து நம்ம சீக்ரெட் கீய வந்து கம்பைன் பண்ணி ஒரு டோக்கன ஜெனரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே. இன்டர்னல் சர்வர் எரர். ரிக்வெஸ்ட் டாட் பாடி இஸ் அன்டிஃபைன்ட் வருது. ஓகே. நம்ம இந்த இடத்துல தான் மிஸ்டேக் நெனைக்கிறேன். ம். ஓகே. ம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். யாஹ்! இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். நமக்கு டோக்கன் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஜேசன் ஜ வெப் டோக்கன். ஓகேவா? ஸோ இந்த வெப் டோக்கன் வந்து நம்மளோட யூசர் நேம் அண்ட் நம்மளோட சீக்ரெட் கீயோட கம்பைன் ஆகி இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இத வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்குமே வந்து நான் இன்னும் அத வந்து டோக்கன் பேஸ்டா மாத்தல. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம வந்து இத எப்படி நம்ம ஆத்தரைஸ்டு ஒண்ணா மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, தனியா ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆத்தரைஸ்ட் ஆத்தரைஸ்டு யூசர் அப்படின்னு சும்மா ஓகேவா? ஒரு ஃபங்ஷன் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் கமா நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது கால் பேக் ஃபங்க்ஷன் மாதிரி நான் இங்கே கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இது கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடை எழுதுறேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். கான்ஸ்ட் டோக்கன் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் ஹெட்டர். ஓகேவா? ஹெட்டர் அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோம்னா ஆத்தரைசேஷன் அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆத்தரைசேஷன் அப்படின்றது இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது இருக்கான்றதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம அதாவது அந்த டோக்கன் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணோம்ல, அப்போதைக்கு எரர் ஆகிரும். ஸோ அதனால வந்து நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட்டாக போட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஸோ இன்னும் அந்த ஃபங்க்ஷன் முடியல. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதில் எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ authorized யூஸ்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ யூசர் அப்படின்றத மாற்றிடுறேன். ஓகே. ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைக் நான் இந்த இடத்துல வந்து இந்த ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ரவுட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து டோக்கன் இருக்கா இல்லையா? அப்படி டோக்கன் இருந்துச்சுன்னா அந்த டோக்கனை வந்து நிஜமாவே உண்மையான டோக்கனா இல்லை வேற எதுவுமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆட் டாட் கெட்டில் வந்து உள்ளக்கு வந்தோடனே இந்த ரவுட்டு வந்து போகும். அண்ட் இந்த ரவுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இது செக் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இப்போ எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல டோக்கன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டோக்கன் அப்படின்றது நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து நமக்கு ஹெட்டரில் தான் வந்து டோக்கன் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஹெட்டரை ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? நமக்கு வர ரெக்வஸ்ட்ல வந்து ஹெட்டரில் ஆத்தரைசேஷன் அப்படின்ற ஒரு இது. ஓகேவா? ஸோ அந்த ஆத்தரைசேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கா அப்படின்றது பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இன்கேஸ் டோக்கன் இல்லாமல் வந்துச்சுன்னா அது வந்து நல்லு. ஓகேவா? நல்லில் இருக்கும். ஸோ அதனால செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அதனால நான் அந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். ஓகேவா? அண்ட் இருந்துச்சுன்னா டாட் ஸ்பிளிட்டு. ஓகேவா? என்ன அப்படின்னா அதில் உள்ள ஸ்பேஸை பொறுத்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? அந்த ஆத்தரைசேஷனை ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன். எதை வச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஸ்பேஸை வச்சு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டாக இருக்குது தான் நமக்கு தேவை அப்படின்றது சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இஃப் டோக்கன் நாட். ஓகேவா? நாட் ஈக்குவல் டோக்கனா அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்கேஸ் டோக்கன் இல்லை நல் வேல்யூ அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்னில் ரெஸ்ட் டாட் சென்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ரிசல்ட் அப்படின்றதுல ஸோ ரிசல்ட்டில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி இது பண்ணுமா ஸோ ரிசல்ட் அப்படின்றதுல நான் என்ன பண்ணுறேன்னா டோக்கன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் ஆக்சஸ் டினைடு அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சஸ் டினைட்
டோக்கன் நாட் தேர் ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஆக்சஸ் டிலேனா 404 அப்படின்றத சொல்லிடலாம் ஓகேவா. ஓகே இன்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து டோக்கன் இல்லைன்னா நம்ம ஒரு சென்ட் பண்ணியாச்சு ஓகேவா. இன்கேஸ் டோக்கன் இருந்துச்சுன்னா அதை வெரிஃபை பண்ணும் ஓகேவா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜேடபிள்யூடி டாட் வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகேவா. ஸோ இந்த வெரிஃபை அப்படின்றதுல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட என்ன டோக்கன் வருதோ அந்த டோக்கன் அப்புறம் அந்த சீக்ரெட் கீ ஓகேவா. டோக்கன் அப்புறம் நம்மளோட சீக்ரெட் கீ ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் அந்த ஜேடபிள்யூடி சீக்ரெட் கீ ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வரும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இது வெரிஃபை பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஓகேவா. ஸோ அதில் வந்து எரர் அண்டு அதாவது ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் யூசர் நேம் ஆர் நேம்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம எப்பயும் போல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம்ல. ஸோ அதுக்காக அண்ட் இதுக்கு நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து எரர் காட்ட போகுது. ஃபர்ஸ்ட் அதாவது என்ன அப்படின்னா இதில் எரரு அண்ட் ரெஸ்பான்ஸ் ஓகேவா. இது ரெண்டும் நமக்கு கிடைக்கும். ரெஸ்பான்ஸில் என்ன கிடைக்கும்னா நம்ம எந்த ஒரு லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணுறப்போ ஒரு சீக்ரெட் கீயோடு சேர்த்து தானே ஒரு யூசர் நேம் வச்சு தானே நம்ம சைன் பண்ணோம். ஸோ இதை டீக்ரிப்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அந்த யூசர் நேம் கிடைக்கும் ஓகேவா. இன்கேஸ் இந்த இடத்துல அந்த யூசர் நேம் கிடைச்சிச்சுன்னா அது ஓகே, கிடைக்கல அப்படின்னா எரர் ஆகும் அப்படின்றது இந்த இடத்துல ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஓப்பன் கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து இஃப் எரராக இருந்துச்சுன்னா ஓகேவா. எரராக இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ ரிட்டர்னில் ரெஸ்ட் டாட் சென்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ரிசல்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து எரராக இருந்துச்சுன்னா டோக்கன் நாட் வேலிட் ஓகேவா. இன்கேஸ் மேபி நீங்கள் இது பண்ணி பாருங்கள், அசீவ் பண்ணி பாருங்கள் நம்மள்ட்ட டோக்கன் இருக்குது ஆனால் அது கரெக்டாக வரல அப்படின்னா என்ன ஆயிருக்கும் ஆர் இன் கேஸ் அது தப்பாக இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து அந்த டோக்கன் எக்ஸ்பைரி ஆகிருக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால என்ன பண்ணலான்னா டோக்கன் ஹேஸ் எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லி போடலாம் ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஸ்டேட்டஸ் கோடு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 403 ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து இப்போ செக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் தான் நம்ம பாஸ் பண்ணோம் ஓகேவா. ஸோ யாராவது நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ரெக்வஸ்ட் டாட் யூசர் அப்படின்றதுல நான் இந்த யூசரை கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா இங்கே கிடைக்கிற யூசரை நான் ரெக்வஸ்ட் டாட் யூசரில் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கால் பண்ணுறேன் ஓகேவா. ஓகே ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சேம் எப்பயும் போல் ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். லைக் இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கெட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆத்தரைஸ்டு யூஸரா அப்படின்றது செக் பண்ணும் ஓகேவா. ஸோ அந்த ஆத்தரைஸ்டு யூஸராக இருந்துச்சுன்னா அப்படின்றதுக்காக இங்கே ஃபங்க்ஷனுக்கு வரும். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம 3 பேர் இது பண்ணியிருக்கோம் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் வர்ற ஹெட்டரில் இருந்து ஆத்தரைசேஷன் டோக்கன் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும் ஓகேவா. டோக்கன் இருக்கணும். இன்கேஸ் டோக்கன் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சஸ் டினைடுன்னு சொல்லி நமக்கு வரும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டோக்கன் இருந்துச்சுன்னா அந்த டோக்கன் வந்து வேலிடா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டோக்கன் அண்டு அந்த சீக்ரெட் கீ ஓகேவா ரெண்டையும் பாஸ் பண்ணோம். அண்ட் இதில் வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து ரெஸ்பான்ஸ் அண்ட் எரரை ரிட்டர்ன் பண்ணும் ஓகேவா.
ஸோ நம்ம எரர் இருந்துச்சு அப்படின்னா, டோக்கன் ஹாஸ் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணிருவோம். இன்கேஸ் எரர் இல்ல அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் டாட் யூசர் அப்படின்றதுல நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்றத இப்ப நான் நெக்ஸ்ட் சொல்றேன். அண்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து நமக்கு பேசிக்கா வந்து நம்ம Node.jsல நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்தாலே அடுத்த ரவுட் வந்து கன்டின்யூ ஆயிரும். ஓகேவா? கால் பண்ணாம கன்டின்யூ ஆயிரும் அர்த்தம். ஸோ இப்ப இந்த ரவுட் வந்து இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த அன்டில் இந்த நெக்ஸ்ட் கால் ஆகாத வரைக்கும் இந்த ரவுட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? இங்கேயே முடிஞ்சு போயிரும். லைக் இது ஒரு ரவுட் மாரி ஒர்க் ஆகும். இதோடயே முடிஞ்சு போயிரும். நெக்ஸ்ட் எப்ப கால் ஆகுதோ அப்பதான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஷோ ஆகும். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து யூசர் அப்படின்றதுல ஒரு நம்ம இங்க குடுத்தோம் இல்லையா? ஸோ ரெக்வெஸ்ட் டாட் யூசர் அப்படின்ற நேம்ல குடுத்துருக்கோம் இல்லையா? லைக் இந்த இடத்துல அதாவது இந்த ரவுட்ல இருந்து நம்ம இந்த ரவுட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாரி. இங்க இருந்த இதுக்கு ரெக்வெஸ்ட் பண்றோம். ஸோ இதுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த யூசர் யாருன்றது. ஏன்னா இங்க தான் நம்ம வந்து டீக்ரிப்ட் பண்ணி எடுத்திருக்கோம் யூசர. ஸோ இந்த யூசர அப்படியே நான் பாஸ் பண்றேன். ரெக்வெஸ்ட் டாட் யூசர். ஸோ ஆக்சுவலி இந்த ரெக்வெஸ்ட் வந்து இங்க இருந்து கெட் பண்ற மாரி ஓகேவா? இங்க இருக்க ரெக்வெஸ்ட் மூலியமா இங்க கெட் பண்றோம் அப்படின்ற மாரி. ஸோ இது ரிவர்ஸ் இது மாரி. ஓகேவா? ஸோ அது மூலியமா நான் இங்க என்ன பண்றேன்னா ரெக்வெஸ்ட் டாட் யூசர் அப்படின்றத போடுறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம இத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்ப எப்பயும் போல இத கெட் ஃப்ளோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் டினைடுன்னு வருது. ஓகேவா? ஸோ என்ன அப்டின்னா, இப்ப நம்மள்ட்ட டோக்கன் கிடையாது. கரெக்ட்டா? ஸோ ஆக்சஸ் டினைடுன்னு வருது. டோக்கன் நாட் தேர். ஓகேவா? ஸோ இங்கருந்து நம்ம 404 எங்கடா? ம். ஓகே. நான் சொன்ன மாரி இந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த இது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இப்ப வந்து நம்மள்ட்ட அ என்னன்னா, இப்ப ஓகே. விஜயோட டோக்கன் இங்க இருக்கா? ஸோ இப்ப நான் இது பண்றேன். இத நான் காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னா, இந்த அ இதுல வந்து ஹெட்டர்ஸ் இருக்கா? ஸோ இந்த ஹெட்டர்ஸ் அ ஆத் ஓகேவா? ஸோ ஆத்ல இதுல பேரியர் அப்படின்றது இருக்கா? ஸோ பேரியர்ல இந்த டோக்கன் அப்படின்றத குடுத்துர்றேன். ஓகேவா? ஸோ இப்ப நான் டோக்கன குடுத்துட்டேன். ஓகேவா? அண்ட் இந்த டோக்கன் குடுத்தாச்சு. இப்ப நான் சென்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஷோ ஆகுது. கரெக்ட்டா? ஸோ, இப்ப இதுல நான் வந்து இந்த ஒரே ஒரு இத மட்டும் அழிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, டோக்கன் எக்ஸ்பைரிடுன்னு வருது. லைக் நான் சொன்ன மாரி என்ன ஆகுது அப்டின்னா, இந்த இடத்துல டோக்கன் இருக்கு. பட் ஆனா அது தப்பான டோக்கன் அப்டின்றனால, இது என்ன ஆகுது, இந்த இந்த இடத்துல வெரிஃபை ஆனதுக்கப்புறம், டோக்கன் பட் ஆனா தப்பு அப்டின்றதுனால, இது என்ன பண்ணுதுன்னா, 403 டோக்கன் எக்ஸ்பைரிட் அப்டின்னு சொல்லி வருது. ஓகேவா? ஸோ, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பட் இங்க டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆகவே இல்லையே! பட் இந்த மாரி குடுத்துருங்க. ஸோ, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைக் எப்படி அப்டின்னா, நம்ம அந்த டோக்கன் வந்து வேலிட் ஆகுற மாரி செட் பண்ணலாம். இத்தன நேரம் வரைக்கும் தான் அந்த டோக்கன் இருக்கும் அப்டின்ற மாரி. அதாவது ஒருத்தர் லாகின் பண்ணி, ஆ இவ்வளோ நேரம் வரைக்கும் தான் அந்த டோக்கன் வேலிடா இருக்கும் அப்டின்ற மாரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ, அது எப்படி அப்டின்னா, இந்த இடத்துல ஓகேவா? லைக் நம்ம லாகின் பண்றோம் இல்லையா? ஸோ, இந்த இடத்துல வந்து சைன் பண்ற இடத்துல ஒரு கமா குடுத்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட்டு ஆ எக்ஸ்பயர் இன் அப்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? கர்லி பிரேசிஸ் ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். எக்ஸ்பயர் இன் அப்டின்னு சொல்லி இருக்கு. அண்ட் இதுல வந்து நான் கமாக்கு ஒரு செமிகோலன் ஓப்பன் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன்னா, ஒரு 15 மினிட்ஸ் அப்டின்னு சொல்லி குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, 15 நிமிஷம்க்கு அப்புறம் நம்ம ஜெனரேட் பண்ற டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்மளால இத யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்போதைக்கு நம்ம வந்து இந்த JWT டோக்கன் வந்து இப்ப செஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஜெனரல் ஓகேவா? லைக் JWT வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்டின்றத தெரிஞ்சுக்கணுங்கறதுக்காக வந்து பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் பேசிஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோக்கன் அப்டின்றது மாறும். ஓகேவா? ஸோ அந்த டேட்டாபேஸோட செக் பண்ணி அந்த மாரி அது கொஞ்சம் நேரம் எழுதியிருக்கு. அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ JWTனா எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் என்னலாம் பண்ணாங்க. ஸோ சிம்பிள் தான்.
அண்ட் இதில டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து டவுட்ட கிளியர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்கேஸ் JWT பத்தி தெரியாம இருந்துச்சுன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? அண்ட் மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க கைஸ். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து அந்த வீடியோவும் போடுறேன். ஓகேவா? ஸோ பாய் கைஸ்.